ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவப்பு அவலை நல்லா கழுவிக்கோங்க. 2-3 வாட்டி கழுவிக்கோங்க. கொஞ்சம் தூசி இருக்கும். கழுவிட்டு அந்த அவல் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அதுலேயே அது ஊறிடும். ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, குழஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா ஈஸியாக வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிது. அது 3ம் போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. குழம்பு மிளகாத்தூள் வேண்டாம். வெறும் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி, அதிகமாக வேண்டாம். அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா காய் வெந்துடும். இந்த சிவப்பு அவல் உப்புமா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இந்த அவல் உப்புமா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணியே போதும். காய் கரெக்டாக வந்துடும். காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த அவல், இங்கே பாருங்கள், இந்த அவல் நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குழன்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது. சும்மா ஜென்டிலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். அந்த மசாலா அது உள்ளே மிக்ஸ் ஆனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப குழன்னு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு இந்த அவல் உப்புமா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். கிட்ஸுக்கு லஞ்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வயிறு ஃபில்லிங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசி எவ்வளோ எடுக்காது. ஸோ வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த அவல் உப்புமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். காய்கறிலாம் போட்டிருக்கிறதுனால இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.